தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாம் தமிழ் கட்சியில் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க துரோகிக்குன்னு. அந்த துரோகின்ற லிஸ்ட்டில் ஒருத்தர் புதுசாக சேர்ந்துக்கிறாரு. அது யார், என்ன, எதனால் அவர் அந்த துரோகி லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிறாரு, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிங்க, வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நாம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அந்த துரோகி லிஸ்ட்டில் புதுசாக சேர்ந்தவரை பற்றி யாருன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ யார் அந்த துரோகி லிஸ்ட்டில் புதுசாக சேர்ந்துக்கிறாருன்னா விமல் ஊடகம். என்னங்க விமல் ஊடகம் முட்டு கொடுத்தவராச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணும். முட்டுக்காரர். ஆமாம், நாங்கள் என்ன நினச்சோம், முட்டுக்காரர் பதவிக்கு கரெக்டான பொருத்தமான ஒருத்தர். அதாவது முட்டு பாஸ்ரேல் மூத்த நபர் அப்படின்ற மாதிரி இருந்தார். இல்லை, அவர் இளைய நபர். மூத்த நபர் வேற ஒருத்தர். ஓகே, அண்ணன் பாரியண்ண முட்டுக்காரன்னு பேர். நான் சொன்னது மழலையர் பாசறையில் இருந்தவர். அவர் ஒரு இளைஞரணியில் இருந்தவர். சாரி, இளைஞரணி தான். ஏன் ரொம்ப குழந்தைங்கலாம். முட்டு பாசறை மூத்த செட், ரெண்டாவது செட், இந்த மாதிரி தலைமுறையில் இவர் இரண்டாம் கட்ட முட்டு பாசறையில் அந்த பாசறையில் இருந்தவர். வன்மமும் இருக்கும், முட்டு முடுப்பாரு, அப்பப்போ வன்மமும் இருக்கும். ஓகே, அப்போ வன்ம பாசறையிலும் முக்கியமான நபர். இப்போ அவர் விமல் ஊடகம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐயோ இதுக்கு மேலே என்னால் முட்டு கொடுக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்துக்கு சீமான் அவர்களை விமர்சிச்சிருந்தார். என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாய் மாமன் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பவுனோ 10 பவுனோ இல்லை எத்தனை பவுனோ தெரில, அவர் கொள்ளடிச்சு வச்சுக்கிறதுக்கு 100 பவுன் செயின் கூட எடுத்துகிட்டு போடலாம். அந்த அளவுக்கு அவர் கொள்ளடிச்சு கொஞ்சம் கஷ்டம் தான். நியூஸ் சேனலில் கவர் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் போட்டார். இப்போ அவர் அந்த தாய்மாமன் சீருக்கு செயின் எடுத்துகிட்டு போடும்போது அவர் உண்மையான தாய்மாமனாக பார்த்தீங்கன்னா கிடையாது. இவங்க நாடார் அனிதா ராதாகிருஷ்ணன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், சீமான் அவர்களுடைய மனைவி. ஸோ சொந்தம் கிடையாது. திமுகவில் அவர் இருக்கிறாரு, இவங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்சி ரீதியாக ஒரு இதுவும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எதிர்கட்சி தான். திமுகவை எதிர்கட்சியில் இருக்கிறவர் தான். ஸோ கல்குவாரியில் கொள்ளடிச்சவர், கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருக்காரு. ஸோ சீமான் அவர்கள் மலமொழிங்க மகாதேவன்கள்னு சொல்லுவார்ல, அதுக்கு சிறந்த உதாரணம்னு பார்த்தீங்கன்னா அது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். அதாவது கட்சி தான் எதிரியை தவிர கட்சியில் இருக்கவங்க. ஆமாம், கட்சி தான் எதிரி. கட்சின்ற அந்த நேம் மட்டும்தான் எதிரி. மற்றபடி அதில் கட்சியில் இருக்கிற கொள்ளடிக்கிறவங்க, அதில் ஊழல் பண்ணுறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, அப்புறம் மக்களை ஏமாத்துறவங்க, இயற்கை வளங்களில் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அந்த இயற்கை வளங்களை சுரண்டுறவங்க இவங்க யாருமே சீமானுக்கு எதிரி கிடையாது, சீமான் அவர்களுக்கு எதிரி கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாதிரி தாய்மாமன் சீர் செஞ்சதுக்கப்புறம் அது ஒரு விமர்சனமாக்கப்பட்டுச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். பரபரப்பாக பேசுனாங்க. என்னங்க, ஒரு கனிம வள கொள்ளையடிச்சவர்கள் போய் ஊழல் செஞ்சவர்கள் அவர் எடுத்துகிட்டு போகிறார், அதை போய் ஏன் சீமான் அவர்கள் வாங்கணும் அப்படின்றது கேள்வி. ஸோ இவர் விமல் ஊடகமும் அண்ணே இதெல்லாம் செய்யாதீங்கன்னே, எங்களால் முட்டு கொடுக்க முடியலன்னே, என்னென்ன இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் விமர்சனத்தை வச்சிருப்பார். சீமான் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு விழறாரு, ஸ்டாலின் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறாரு, இப்படி நாம் தமிழ் கட்சியை சறுக்கணும், நாம் தமிழ் கட்சி இல்லாமல் ஆக்கணும்னா திமுகவுக்கு இதுக்கு நெருக்கம் இருக்கிற மாதிரி காமிக்கணும். அப்படி ஸ்டாலின் அவர் சூழ்ச்சி செய்கிறாரு, இதுக்கு தெரியாமல் சீமான் அவர் விழுறாரு இந்த சூழ்ச்சியில், இந்த சதி வேலையிலன்ட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருப்பார். எச்சரிக்கையாக இருங்கன்னு. இதாவது ஸ்டாலின் அவர்கள் சூழ்ச்சி செஞ்சு தான் நாம் தமிழர் வீழ்த்தணுன்ற அளவுக்கு திமுக ரொம்ப முக்கியமான கட்சியாக கருதுற அளவுக்கு நாம் தமிழ் வளர்ந்ததுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் விமல் ஊடகம் என்ன பண்ணார், இது மாதிரி எச்சரிக்கையாக இருங்க, இதெல்லாம் தவிர்த்துடுங்க, அரசியல் மாண்பு இதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் தவிர்த்துடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் இதைத்தான் இத்தனை நாட்களாக நாம் தமிழ் கட்சியை மீது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாம் தமிழ் கட்சி வளரணும், தமிழ் தேசியத்தில் ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு போகணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா தவறு நடந்துக்கிட்டே இருந்தால் நம்ம எத்தனை பேர் முட்டு கொடுத்தாலும் மக்கள் முட்டு கொடுக்குறதும் தெரியும், தப்பு பண்ணுறதும் தெரியும், அதனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் என்னன்னா இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி பண்ணுற தவறுகளை குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு இவர் பாரிசாலன் அவர்கள், நிறைய பேர் தமிழ் தேசியத்தில் இருந்து விலகி போனவர்கள், சரி தமிழ் தேசியத்தில் இருந்து நாம் தமிழிலிருந்து விலகி போனவர்கள், அதாவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி தமிழ் தேசியத்தை தனித்து பேசக்கூடியவர்கள், அந்த மாதிரி பல இயக்கங்கள், பல தனிநபர்கள் விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. இவங்களை எல்லாரையும் இந்த வன்ம பாசறை என்ன பண்ணும், வன்மத்தை கொட்டும், அவதூறாக பேசுகிறாங்க, சீமான் அவர்கள் மேலே அவதூறு பரப்புகிறாங்க, இவங்க எல்லாம் துரோகிகள், தமிழ் இனத்துக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு இப்போ இவரே விமர்சிக்கிறார். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இப்போ நீங்களும் துரோகம் செஞ்சிட்டீங்களா, ஆல்ரெடி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம், அப்போ நீங்கள் துரோகியா, இப்போ சீமான் அவர்கள் விமர்சிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் துரோகி ஆகிட்டீங்களா, இதுதான் ஏன்னா மற்றவங்க எல்லாத்தையும் நீங்கள் துரோகின்னு சொன்னீங்கல்ல, இப்போ இதுக்கு பேர் என்ன, அப்போ நீங்களும் துரோகி ஆகிட்டீங்களா. இவர் எப்படி தெரியுங்களா, அப்போ ஒரு மாதிரி பேசுவார், இப்போ ஒரு மாதிரி பேசுவார். அதாவது இவர் வடிவேல் ஒரு காமெடியில் ஒன்று பண்ணுவார் இல்லை,
தாய்க்கு வந்து தாயை வணங்கிட்டு தாய் தந்தையரை வணங்கிட்டு போவார். அப்புறம் சரக்கு போட்டு வந்து அது வேற வாய் இது நார வாய் அப்படின்ட்டு பேசுவார்ல, அந்த மாதிரி இவர் ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாரு. அதுக்கு ஆதாரத்தோட நாங்கள் நிரூபிக்க போகிறோம். ஆனால் வழக்கமாக பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மாதம் கழிச்சு தான் மாற்றி பேசுவாங்க, இல்லை வாரம் கழிச்சு. இப்போ நாளுக்கு நாள் மாற்றி பேசுகிற அளவுக்கு ரொம்ப டெவலப்மெண்ட். ஆமாம், எப்படின்னா இப்போது 27ஆம் தேதி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பாரியன் வந்து அவதூறு பரப்புறாரு. பாரிசாலன் வந்து நாம் தமிழ் கட்சி மேலே எல்ஜிபிடி விஷயம், அந்த இட்லி கடைக்கு விமர்சனம் பண்ணது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவதூறு பரப்புறாருன்னு பேசியிருப்பாரு. அதை பாருங்கள். அதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த சீமான் அவர்கள் வந்து இன்பன் உதயநிதியுடைய ப்ரொடெக்ஷன் வரக்கூடிய இட்லி கடைக்கு வந்து ரிவ்யூ பண்ணிட்டாரு. எப்படிங்க, இன்பன் உதயநிதி படத்தை வந்து ரிவ்யூ பண்ணிட்டாரு அப்படின்னாரு. இப்போ வந்து இதை பார்த்துட்டிங்களா? இது இப்போ அடுத்த நாள் 28ஆம் தேதியை என்ன பேசியிருப்பாருன்னா, இந்த இட்லி கடைக்கு வந்து விமர்சனம் பண்ணிக்க தேவையில்ல, இது வந்து ஒரு இன்பன் உதயநிதியோடைய முதல் படம் இல்லையா, இது விமர்சனம் பண்ணி தான் இவர் விமர்சனம் பண்ணலாம், அந்த படம் ஓடாதா என்ன, அது மட்டும் அதுக்கு வந்துட்டு போது ரிலீஸ் ஆகிட்டு போகுது, சீமானவர் போய் ஏன் விமர்சிக்கணும், இதெல்லாம் தவிர்த்துருக்கலான்னு அதே வாய் மாற்றி பேசுது. இந்த 2 வாய் பேசுறது அதையும் பாருங்கள். இந்த சூழ்ச்சி புரியாமல் சீமானை கிடக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சின்ன விஷயங்களை வச்சு தான் அண்ணன் சீமான் அவர்களை இவங்க வந்து வீழ்த்தினாங்க. இட்லி கடைங்கிற படத்துக்கு இவர் வாண்டடாக போய் ரிவ்யூக்கு போகிறார். ஏன் போகணும்? அந்த இட்லி கடை படத்துக்கு இவர் போய் சொல்லாட்டினா அந்த படம் ஓடாத. அது இன்பன் உதயநிதியோட முதல் படம். நம்மளும் எவ்வளோ தான் வந்து முட்டு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு 2029 எலெக்ஷன்லையாவது இந்த மாண்பு மயிரெல்லாம் தூக்கி போட்டு அரசியல்னால் அரசியலை தான் பண்ணணும். அது இந்த மாதிரி போனால் வந்து என்னென்னா, அது வந்து ஒரு நம்மளே வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து போயிடும். இப்போ அப்படி தான் போயிடுச்சு. ஸோ அந்த வாய் எப்படி பேசிச்சு பார்த்தீங்களா, அது வேற வாய். இப்போ இந்த நாரவாய் என்ன பேசிச்சுன்னு 2வது பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதாங்க நாம் தமிழ் கட்சியோடைய அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய லட்சணம் கூட இதுதான். எப்போதைய நிலையும் இதுதான். ஆமாம், நாம் தமிழ் கட்சியோடைய வந்து அவங்க வளர்க்குறதே எப்படின்னா இப்படி தான் அவதூறு மாற்றி பேசுகிற மாதிரி பண்ணுறாங்கன்னா, இப்போ சீமான் அவர்கள் எதனால் சீமான் அவர்கள் ஆதரிக்க கூட இந்த மாதிரி மாற்றி பேசுகிறாங்கன்னா, ஏன்னா அதுக்கு காரணமே அவர் தான். மேடையில் அப்போ ஒன்று இப்போ ஒன்றுன்னு மாற்றி பேசினா அப்புறம் முட்டு கொடுக்குறவனும் மாற்றி பேசி தான் ஆகணும். அவனுக்கு வேறு வழி கிடையாது. அவன் முட்டு கொடுக்குறவனு இறங்கிட்டான், அவரை மாற்றி பேசி தான் ஆகணும். இதில் பின் குறிப்பு அவரே முட்டு கொடுக்கணுன்றத வாக்குமூலமாக கொடுத்துட்டாரு. அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது இது இப்படியே தொடர்ந்துட்டு போனால் எங்களால் முட்டு கொடுக்க நிலைமைக்கே வர முடியாது, எவ்வளோ நாள் தான் முட்டு கொடுக்குறது அப்படின்னு அவரே தெளிவாக பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்களை நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய துரோகிகள் வாங்க, அந்த நாம் தமிழ் கட்சியை எதிர்க்கிறதால், நாம் தமிழ் கட்சியோடைய தவறை விமர்சித்தால் நீ வந்து துரோகின்ற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரவங்க நிறைய பேர் இனிமேல் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் தாங்க முட்டு கொடுக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே முட்டுலாம் கொடுக்க முடியாது. ஸோ முட்டு கொடுக்காமல் விமர்சிக்கணும் வைக்கும்போது அவங்க எல்லாமே துரோகி லிஸ்ட்டுக்கு வாங்க. இவரை நாங்கள் வந்து இந்த துரோகி லிஸ்ட்டில் வரவேற்கிறோம். தமிழ் தேசியத்துக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சி விமர்சிச்சிட்டாங்க இல்லையா, சீமான் அவர்களை விமர்சிச்சுட்டாங்க இல்லையா, சீமான் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் இவர் வந்து துரோகி ஆகிட்டார். அந்த எச்சரிக்கையா இது ஒரு எச்சரிக்கையா அப்படின்றது தெரியல. அதை வச்சு சீக்கிரமாக வெளியேற்றப்படுறாரா, ரொம்ப நாள் இருக்கிறாரான்னு பார்ப்போம். ஸோ இவர் மேலேயுமே கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இவருமே அந்த வன்ம பாசறை கடிக்கும். முட்டு பாசறை இறங்கிருச்சு. முட்டு கொடுக்குறப்ப முட்டு பாசறை, அந்த வன்ம பாசறை இது இவருடைய கமெண்ட்லுமே இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க அதுக்கப்புறம் சரி தவறை சுட்டி காட்டுவோம் திருத்திப்பாங்கன்னு நினைக்கும் போது, அவங்க விமர்சிக்கும் போது அவங்களுக்கு அப்போ தான் புரியும், ஓ இவங்க வந்து தலைமை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க போல, இவங்க தப்பை சொன்னால் திருத்திக்க மாட்டாங்க, தப்பு பண்ணிவிட்டு அது ஓட்டு அடிவாங்கும், சரிஞ்சுக்கிட்டே போவோம், இவங்க பின்னாடி சந்திப்பாங்க. இதை பார்த்துட்டு என்னடா தமிழ் தேசிய நிலைமை இப்படி ஆகுதுன்னு சொல்லி திருத்திக்கிங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம மேலேயே திரும்ப துரோகிங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே தப்பு சொல்லுவாங்க, நம்ம துரோகம் பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு இனிமே தான் புரிய வரும். இனிமே தான் தெரியும் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு. கூட இல்லாதவங்கள துரோகின்னு சொன்னால் கூட இருக்கவங்களே துரோகியாக மாறுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆமாம், துரோகியாக மாறுறதில்ல, விமர்சிக்கிறவங்க அவ்வளோதான். விமர்சனம் பண்ணுறது தான் இவங்க துரோகின்ற. கூடவே இருந்ததில்லை. சில விமர்சனங்கள் மூலமா இப்படி பண்ற தவறுகள் பண்ண வேணாம் தமிழ் தேசிய கட்சியா. ஸோ இவரே என்ன பண்ணியிருப்பாரு, பாரியன் அந்தந்த விஷயத்த செஞ்சுட்டாரு, எல்ஜிபிடிக்கு வந்து அவர் அவதூறு பரப்பிட்டார், இந்த மாதிரி இப்போ நிறைய அவதூறு பரப்பினார்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லி அதனால பாரியனை முதுகுல குத்திட்டாரு, பாரியன் வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு. எப்படி முதுகுல குத்துறதுன்னா என்ன, கூட இருந்துட்டு குத்துறது இவர் பண்ணாரு. ஆமா, இதுதான் வந்து முதுகுல குத்துறது. இப்போ நீங்க இவ்வளவு நாள் முட்டு கொடுத்துட்டு இனிமே என்னால முட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க குத்துறீங்களா ஒரு குத்து, இதுதான் துரோகம், இதுதான் துரோகி முதுகுல குத்துறது. அதே பாரியன் பண்ணது பார்த்தீங்கன்னா அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அவர் எப்போ கட்சியிலேருந்து 2016 அவர் கட்சியிலேருந்து வெளியேறினாரோ அதுலேருந்து தவறுகளை சுட்டி காமிச்சிட்டு விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருந்தார். நல்லது செய்யுமோ வரவேற்கும். ஆமாம், அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு கூட நின்று அதுக்கு அவர் குரலும் கொடுத்தாரு, அதுக்கு எதிர்ப்பு குரலையும் சொன்னார். அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்க சொல்லியிருந்தாரு.
ஸோ நாம் தமிழ் கட்சியை வீழ்த்துறதுக்கு பாரிசாலன் அவர்கள்லாம் பயன்படுத்துனது இந்த மாதிரி இந்த மாண்பு காமிக்கிறது தான். ஸ்டாலின் அவர்களை போய் சீமான் அவர்கள் சந்திச்சது. ஸோ நாம் தமிழ் கட்சி இதெல்லாம் வச்சு தான் வீழ்த்திட்டாங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. அப்போ இவ்வளோ நாள் 10க்கு 10 ரூம்லேருந்து நீ என்ன பண்ணனா நாம் தமிழ் கட்சியை வீழ்த்துற அளவுக்கு ஒரு தனிநபர் 10க்கு 10 ரூம்ல இருந்தே வளர்ந்துட்டாருன்னு அர்த்தமாகுது. கட்சி அவ்வளோ பலமாக. ஸோ இப்போவே இவங்க இப்படி பயப்படுறாங்கன்னா ஒருவேளை இயக்கம் கட்டமைச்சு அது கட்சியாக மாற்றும் போது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அவ்வளோதான், நாம் தமிழ் கட்சியை முடிஞ்சிடுமே. அந்த தமிழ் தேசியத்தில் ஒரு உண்மையான சரியான தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துட்டு போகிற ஒரு கட்சி அந்த இடத்த பிடிச்சிடுமே, மக்கள் அதில் அவங்களுக்கு போயிடுமே. அப்போ நம்மளுடைய பழப்பு என்ன ஆகுறது, நம்ம இதை வச்சுட்டு பழைச்சிட்டு இருந்தோமே, இது என்ன ஆக போகுது. அதை நம்பி எத்தனை யூடியூபர்ஸ், அதை நம்பிய ஒரு முதன்மை சேனல்லாம் ஒன்று யூடியூபர்லாம் 20 மில்லியனில் இருக்கும், அதை நம்பியே தான் பழப்பு நடத்துது. ஸோ தமிழ் தேசியத்தை வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற அந்த சேனல்லாம் என்ன நிலைமையாகும், அவ்வளோதான், மூடிட்டு போக வேண்டியது தான், போண்டி ஆகிட்டு போக வேண்டியது தான். அப்போது இனிமேல் அவங்க இப்போவே அவங்களாம் திமுகவுக்கு ஜப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே போனால் அவ்வளோதான், அவங்க காலி ஆகிடுவாங்க. ஸோ இந்த பயம்தான். தமிழ் தேசியம்ன்றது நாம் தமிழ் கட்சி செய்கிறது மட்டும்தான் தமிழ் தேசியம் இல்லை, அதை தாண்டி மற்றவங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியலே செய்யலை. நாம் தமிழ் கட்சி என்ன செஞ்சாலும், அந்த கட்சியில் இருக்கிற யார் என்ன செஞ்சாலும் அது தமிழ் தேசியம்னு அவங்க அப்படி வளைச்சிப்பாங்க. அந்த தமிழ் தேசியத்தை அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி இப்படி இருக்க தமிழ் தேசியத்தை இப்படி வளைப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வளைச்சிப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய அரசியல் போயிட்டு இருக்கு. மக்களும் அதை வரவேற்கல. மக்கள் தமிழ் தேசியம்ன்றது இதை விட நாம் தமிழ் கட்சியா, ஐயோயோ அது இப்படி அது வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு பக்கம், ஒரு டைம் திமுகவுக்கு கட்சின்னு, ஒரு டைம் பிஜேபிக்கு, ஒரு டைம் மாற்றி அவங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்பாடுகள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு செயல்பாடுகள் திமுக ஆதரவு மாதிரி இருக்கு. யாராவது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அரசியலுக்கு வந்து அவங்கள எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சீமான் அவர்கள் மாற்றி பேசுறாரு, மேடையில் வந்து பொய்யா அதிகமாக பேசுறாரு அப்படின்ற ஒரு பிம்பம் போயிடுச்சு. அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் மாற்ற முடியாது. நாம் தமிழ் கட்சியை வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவ்வளோதான், சரிஞ்சிருச்சு போச்சு, அதை பின்னடைவு அடைஞ்சிருது. இதுக்கு மேலே அதை வச்சுக்கின்னு நம்ம அரசியலுக்கு நாம் தமிழ் கட்சி தான் தேர்தல் அரசியலில் தமிழ் தேசியத்துக்கானதுன்னு போக ஆரம்பித்தா அது ஜெயிக்க முடியாது. அது மக்களுக்கு அதை கொண்டு போய் அது இனிமேல் அது சரியானது தான், அது நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க. ஏன்னா அவரே மேடையில் யாருன்னா என்னன்றாரு, ஓட்டு எனக்கு இவன் ஓட்டு போடாது, எனக்கு அதை செய்யறவன் ஓட்டு போடாது, எனக்கு ஓட்டே போடாதுன்ற மாதிரி பேசிக்கிறாரு. அதுதான் மக்கள் பண்ணியிருக்காங்க, யாரும் போடல. அதே மாதிரி அதுவும் போடல, இதை மட்டும் மக்கள் கரெக்டாக கேட்டுங்க. போடும் போது மக்கள் வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டப்போ மக்கள் அவர் பேச்சை கேட்கல, ஆனால் போடாதீங்கன்னு சொன்னப்போ சரியாக அவர் பேச்சை கேட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் அவங்க கேட்டதை தான் பண்ணியிருக்காங்க. அதான் மக்கள் மேலே ஏன் இவ்வளோ பெரிய கோவம்னு தெரியல. ஆமாம், இவர் தானே ஓட்டு போடாதுன்னாரு. அப்புறம் போயிட்டு எனக்கு நீ ஓட்டு போடல அப்படின்னு இனிமேல் நீ எங்கேயா சாகு, நீ எப்படியா போ அப்படின்ற மாதிரி என்ன கதையாகுது, நீ தான் போடாதுன்னா அப்புறம் போடல. இன்னொன்று ஸ்கூல் பசங்களாம் என்னோட ஓட்டு போகிறவங்களாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்கன்னாங்க. இன்னும் எவ்வளோ நாள் படிச்சுட்டே இருக்காங்கன்னு தெரியல. ஒரு 2 பேட்ச் வந்தாங்க 5 வருஷத்தில், அவங்களாம் விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ எந்த கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்றது இவர் வந்து சீமான் அவர்கள் போக விட்டுட்டாரு, தமிழ் தேசியத்து பக்கத்துக்கு இழுக்கல விட்டாருங்க. அவர் கூட்டே வரலங்க, அவங்க வந்து ஒரு தான் வருவாங்க, அவங்க எங்க வந்தாங்க, அவங்க அப்படியே சினிமா பார்த்தாங்க, அப்படியே டிவி பார்த்தாங்க, அப்படியே டிவி பக்கம் போயிட்டாங்க. ஸோ இதான் நடந்தது. ஸோ ஓகே, இப்போ நாம் தமிழ் கட்சியோட நிலை இதுதான். இனிமேல் கட்சியில் இருக்கிறவங்களே விமர்சிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய தலைமை செயல்பாடுகள் இருக்கும். அப்புறம் தலைமையில் இவங்களை மாற்றணும், அதை மாற்றணும்னு யாராவது சொன்னாலும் அவங்கள தான் மாற்றவங்கள சொன்னால் தலைமையை மாற்ற மாட்டாங்க, தலைமை செய்கிற தப்பை கண்டிக்க மாட்டாங்க. ஸோ இது இப்போ இவர் விமல் ஊடகம்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரியுது அவருக்கு. ஸோ இதெல்லாம் விமர்சித்து தான் ஆகணும்னு. ஸோ விமர்சனம் வைக்கிறாரு. இனிமேல் இவர் ஒரு துரோகி. அவர்கிட்ட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஸோ இப்போ தெரியுது அவனுக்கு எதனால் நாம் தமிழ் கட்சிக்கு விமர்சனம் வச்சாங்கன்ட்டு. தப்பு பண்ணால் விமர்சிக்க தான் செய்வாங்க. அது நீ என்ன பண்ணுற, இப்போது உனக்கு நீ செய்கிறது வந்து விமர்சனம், நீ பரப்புறது இப்போ அவதூறு கிடையாது. அதே மற்றவங்க பண்ணிட்டா அவங்க வந்து அவதூறு பரப்பிட்டாங்க. மற்றவங்க நாம் தமிழ் கட்சியில் இல்லாமல் பண்ணிட்டா. தமிழ் இதே இட்லி கடை விஷயத்தை தான் நீ என்ன பண்ண, அவதூறுன்னு பாடி என்ன பேசணும். ஆனால் அதை நீ பேசும்போது அது நீ வந்து விமர்சனம் வைக்கிற. அதே மாதிரி ரோஷினி அவர்கள் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கும் போது LGBTQ ஆதரவாக இருக்கிறது தப்பு, தமிழ் தேசியம் கிடையாதுன்னு சொன்னப்போ அதுக்கு முட்டு கொடுத்து பேசின நபர் நீங்கள் தான். உங்கள் வீடியோ நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நாங்கள் பார்த்துட்டு தான் பேசுகிறோம். ஸோ அதான் உங்களோட இதுவுமே வந்து இனிமேல் இப்படி மாற்றம் அடைஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் தான் உங்களாலையும் முட்டு கொடுக்க முடியும். அவரே தான் சொல்கிறாரு, என்னமே முட்டு கொடுக்குற நிலைமைக்கு எங்களை போக முடியாது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியில். இந்த வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.